إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن أحسن الكلام كلام الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அல்லாஹ்வுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவரின் இறுதி தூதர் சன்மார்க்க போதகரும் அசத்தியத்தில் வாழ்கின்ற மக்களை ஒரு சத்தியத்தின் பாதைக்கு வித்திட்ட எம் உயிரிலும் மேலான என் அன்பு நபி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய இறையருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எனவே இதற்கு பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று இருக்கும் இஸ்லாமிய இளைஞர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளை ஏற்றிருக்கிறார்களோ அவைகளை வாழ்விலே எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்க முடியும். எவைகளை விட்டு இது ஹராம், இது கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்விலே முற்றுமுழுதாக விட்டெடுக்க முடியும். முதலாம் படியானாக எனக்கும் அப்பா உங்களுக்கு வசியத்தினும் இறை கட்டளையை சமர்ப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்கள், நாமெல்லாம் ஒரு சங்கீமிக்க ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக, ஒரு பகுதியை கழித்தவர்களாக இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஜும்ஆவுக்கு பள்ளிக்கு சமூகம் தரக்கூடிய நேரத்திலே ஜும்ஆவுடைய காலம் என்பதனால், அதுவும் ரமதானுடைய காலமாக இருப்பதனால் பள்ளிவாசல்களிலே அதிகமாக மக்கள் குழுமியிருப்பார்கள் என்று எண்ணி வந்தேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் இங்கு வந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பள்ளியிலே விளம்பெற்று எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் மாத்திரமே உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். கவலையான விஷயம் சகோதரர்களே. ஏன்? இது ரமதானுடைய மாதம், நன்மைகளை அள்ளித்தருகின்ற மாதம். இந்த மாதத்திலேயாவது நாம் இந்த ஒரு அமலுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நாம் வேறு எதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கப் போகிறோம் சகோதரர்கள்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கவலையாக சொல்கின்றேன்.
நம்முடைய ஈமானுடைய குளறுபடி, ஈமானுடைய கோளாறு என்ற சகோதரர்களே, ஈமானுடைய குறைவு இருக்கிறதா? கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதான் ஈமானை கூட்டக்கூடியது. இந்த ரமதான் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை உண்டாக்கக்கூடியது. அப்படி இருந்தும் சுமார் 10 நாட்களை கழித்த நாம் இன்னும் அந்த உணர்வுகள் எம்முடைய உள்ளத்திலே வரவில்லை என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் என்னவென்று சொல்ல வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ரமதானுடைய மாதங்களிலே, இந்த ரமதானுடைய நாட்கள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டிருக்கிறது. என்னை விட்டுவிடு, நான் ஓடிவிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சகோதரர்கள். ரமதான் அல்லாத ஒரு நாள், ரமதான் அல்லாத ஏதோ மாதம், அதனுடைய சிறப்பை விட இந்த ரமதான் மாதம் மிக மிக உன்னதமானது. நன்மைகள் அளப்பரியது. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகளை அள்ளித்தருகின்ற மாதம் சகோதரர்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெகுமதிகளும் பரிசுகளும் அள்ளித்தரப்படுகின்ற மாதம் ரமதானுடைய மாதம் சகோதரர்களே. இப்படிப்பட்ட நாட்கள் நம்மை வந்தடைந்திருக்கிறது என்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? இதுதான் என்னுடைய இறுதி ரமதான் என்ற எண்ணம் உள்ளத்திலே வர வேண்டும். ஏன் தெரியுமா? சென்ற வருடம் ரமதானிலே நோன்பு நோட்டவர்கள், ரமதானிலே இபாதத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த ரமதானிலே உங்களிடத்திலே கேட்டால் சொன்னீர்கள், கையை உயர்த்தி என்னுடைய தந்தை என்பார்கள், என்னுடைய தாய் என்பார்கள், என்னுடைய சகோதரன் என்பார்கள், என்னுடைய சகோதரி என்பார்கள், என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், என்னுடைய உறவுகளை சேர்ந்தவர்கள் என்று ஒருவராவது சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அனைவரும் சொல்லுவார்கள். அத்தனை பேர்களையும் இழந்திருக்கிறோம் அல்லவா? அவர்கள் நினைத்திருப்பார்களா, இந்த ரமதானோடு நான் முடிவு பெற்று விடுவேன், அல்லாஹ்விடத்திலே வந்து சேர்ந்து விடுவேன், மரணித்து விடுவேன் என்று அவர்கள் கனவு கூட என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் சகோதரர்கள். அந்த ரமதானோடு அவர்களுடைய பிரிவு விட்டது. ஆனால் நாம் இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் முழுவதையும் அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் பார்க்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் ரொம்ப மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் இறுதி ரமதானாக இருக்குமோ என்ற எண்ணத்தோடு நாம் முயற்சி செய்வதாக இருந்தால் அதே முழு மூச்சாக போயிடுவோம். அதிலே எந்த ஜமாத்து தொழுகையும் விட்டுவிட மாட்டோம், எந்த சுன்னத்தான தொழுகையும் விட்டுவிட மாட்டோம். இராக்காலங்களிலே தொழக்கூடிய அந்த இரவு நேர தொழுகைகளை முடியுமான அளவுக்கு தொழுவதற்கு முயற்சிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய காலங்களிலே வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், தர்மமாக கொடுப்பார்கள், சதக்கா செய்வார்கள். அதுபோன்று நாம் அவர்களில் ஈடுபடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு நன்மையான ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் அதை விட்டுவிட மாட்டோம் சகோதரர்களே. குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், அதிகமாக மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களாக போகக்கூடியவர்களாக இருப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மைகளை எந்த முறையெல்லாம் பெற முடியுமோ அப்படிப்பட்ட நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி நாம் முயல்வோம் சகோதரர்களே. அந்த முயற்சி நம்மிடத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நீங்களும் உள்ளத்திலே கை வைத்து கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஆக குறைந்தது அல் குர்ஆனை ஒரு தடவையாவது
முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள்? சகோதரர்களே, குறைந்தபட்சம் 5 நேர தொழுகைகளிலே ஜமாத்தோடு எந்த தொழுகையும் விட்டுவிடப்படக்கூடாது என்று எண்ணி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எமக்கு முன்னால் இருந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு நன்மையான காரியமா விட்டுவிட மாட்டார்கள் சகோதரர்களே. தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அது இஸ்திகாமத்தோடு அதை தொடராக செய்யக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா அதை விரும்புகின்றான். அதை விட்டுவிட்டு செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அதை பொருட்படுத்துவது கிடையாது சகோதரர். ஒரு அமலை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் நோயாளியாக மாறிவிடுகின்றான் என்றால் அவன் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருந்த அந்த இபாதத்தை அவரால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அவருக்கு எந்த இபாதத்தை அமலை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தாரோ அதற்கு எந்த அளவுக்கு கூலி கிடைத்ததோ அந்த கூலியை அவர் நோயிலிருந்து விடுவரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டே இருப்பார். ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரயாணியாக ஒரு பயணம் செய்கின்றார். பயணத்தின் பொழுதே அவருக்கு இடையூறு ஏற்படுகிறது. அந்த வணக்கத்தை செய்ய முடியவில்லை. உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஜமாத் தொழுகை தவறிவிடுகிறது அல்லது ஒரு சுன்னத்தான தொழுகை தவறிவிடுகிறது. அந்த நேரத்தில் உரிய நேரத்திலே தொழுவதற்கு சற்று தாமதமாகி விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வளமையாக எந்த அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாரோ அந்த கூலியை அல்லாஹ் அந்த சஃபராளிக்கு அந்த பிரயாணிக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருந்தமையினால் அதை அந்த சந்தர்ப்பத்தில் செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்கு கூலி அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுக்கின்றார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் நம்மை வந்தடையக்கூடிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னும் உம்முடைய இரட்சகனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானங்களும் பூமி போன்றதாகும். அங்கு வாழக்கூடியவர்களுக்கு இதுவே தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தின் பக்கம், அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தின் பக்கமும் சொர்க்கத்துடைய ஆசை, ஜன்னத் இருக்கிறது என்ற ஆசையின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். நாம் எத்தனை பேர் சகோதரர்களே அதற்காக முயல்கின்றோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுத்த குர்ஆன் ஹயாத்தாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் அதிகமாக ஹயாத்தாக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் அமல்களிலே முழுமைக்குள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையிலே நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பும் நாம் ஓதக்கூடிய குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், பகற்காலங்களிலே இவரை இச்சைகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் குடிப்பது உண்பது போன்ற விடயங்களிலிருந்தும் இந்த அடியானை நான் தடுத்து வைத்திருந்தேன். யா அல்லாஹ், எனக்காக நீங்கள் நோன்பு நோற்றால் ஆகவே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே வாதாடும், சிபாரிசு செய்யும் சகோதரர்களே. நாம் ஓதிய குர்ஆன் அது அல்லாஹ்விடத்திலே சொல்லும், இராக்காலங்களிலே இவனை தூக்கத்திலிருந்து விழிக்க செய்தேன், என்னை ஓதுமாறு என்னை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தான், அதனால் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய, இந்த நோன்பு சொல்லக்கூடிய இந்த சிபாரிசை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இருந்து நாங்கள் நாளை மறுமையிலே எங்களுக்கு உதவியாக, எங்களுக்கு
சிபாரிசு செய்யக்கூடிய எந்த மனிதரையும் நாம் அங்கே காண முடியாது. நாங்கள் உலகத்திலே எந்த கட்டு சாதத்தை, எந்த நன்மைகளை அல்லாஹ்வுடைய பேன் ஆஹிராவுடைய அந்த மறுமைக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறோமோ அந்த நன்மைகளும் கனிம சகோதரர்களே இருந்து கொண்டிருக்கும். அதற்கு எங்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் உலகத்திலே ஓதி வந்த குர்ஆனும் நோற்ற நோட்புகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க பாங்கு சொன்னதற்கு பின்னால் எனக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யுங்கள், வசீலாவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்காக நாளை மறுமையிலே வாதாடுவேன், சிபாரிசு செய்வேன் என்று சொன்னார்கள். அதையும் யார் செய்து வருகின்றார்களோ இந்த மூன்று பேர்களும் குர்ஆன், நோன்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மூவரும் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்றால் யாரால் மறுக்க முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா அதை உடனே ஏற்றுக்கொள்வார் சகோதரர்களே. நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு இது காரணமாக இருக்கும் சகோதரர்களே. இல்லை என்றால் அந்த நாளை மறுமையிலே எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு மனிதர்கள், எங்களுடைய கூட்டம், குடும்பம் யாரும் வர முடியாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட நாள் தான் அந்த நாள் சகோதரர்களே என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதிகமான நன்மைகளை அள்ளிக் கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகமாக குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், திலாவத்திலே ஈடுபடுதல், இராக்காலங்களிலே சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுதல், நோன்பை நோற்றுக்கொண்டு அதிகமான மக்களை பார்க்கிறோம். அதிகமாக தூங்கி எழும்பக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார். அதிகமாக ரமலானுடைய காலங்களிலே தூங்கி எழும்புகின்றார்கள். சகோதரர்களே, இதையும் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கம் வருகின்றதா? தூங்க வேண்டும். ஆக சில மக்களை பார்த்தால் சுபுஹ் தொழுகையிலிருந்து துஹர் வரைக்கும் தூங்குகின்றார். துஹருடைய ஜமாத்து கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு தூங்குகின்றார். ஏன்? இந்த ரமலானுடைய காலங்கள் ஓய்வான காலம் என்று சொல்வார். அதிகமான பாடசாலைகளில் விடுமுறை காலமாக இருக்கிறது, மதரசாக்கள் விடுமுறை காலமாக இருக்கிறது. நாங்கள் தொழில் செய்யக்கூடிய தொழிற்படங்களிலே அதிகமான சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். ரமலானிலே நோன்பு நோற்றவர்களுக்காக அரசாங்கம் சலுகைகளை கொடுத்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு அதிகமான விடுமுறை காலமாக இருப்பதனால் தூங்கி கழிக்கிறோம். கனிமன சகோதரர்களே, அதிலே நாங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவோம். சகோதரர்களே, முடிவாக இருந்தால் இந்த ரமலானுடைய காலங்களிலே உம்ரா செய்வதற்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்வதற்கு முனைவோம். அதை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானுடைய காலங்களிலே ஒரு உம்ரா செய்கின்றாரோ அவர் ஹஜ் செய்த கூலியை பெற்றுக் கொள்வார். இன்னொரு ரிவாயத்திலே, யார் உம்ரா செய்வாரோ ரமலானுடைய காலங்களிலே என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்த கூலியை பெற்றுக் கொள்வார் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லுங்கள், பணத்தை பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நன்மையை கொள்ளையடிக்க வேண்டுமா? முடியுமானவர்கள் சென்று வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்ததோ அவர்கள் பாக்கியசாலிகள் சகோதரர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அப்படி தோழிகளா அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமில் தீன். அம்மா பஅத். أوصيكم بنفسي وبتقوى الله إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه وسلم. الحمد لله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலங்களிலே ரமலானை பால்படுத்தாது இந்த ரமலானை பிரயோசனப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய காலங்களிலே அதிகமாக இவ்வாதங்களில் ஈடுபடுவது போல, வணக்கங்களில் ஈடுபடுவது போல, பகல் காலங்களிலே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே முடியுமான அளவுக்கு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும்
இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பை திறப்பதற்காக தயாராக இருப்பார். நோன்பு நோற்றவர்கள், அதிலே நோன்பு நோற்றவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் வெறுமனே பட்டினியாக இருப்பதும் தாகித்திருப்பது மட்டுமே அவர்களுக்கு மிச்சம், எது ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்காது. வெறுமனே நான் நோன்பாளி என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஏன்? அவர் பகல் பொழுதிலே எதை தடுக்க வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தார். கனிமா சகோதரர்களே, யார் பொய் பேசுவதையும் புறம் பேசுவதையும் கோல் சொல்வதையும் வீணான வார்த்தைகள் பேசுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் நோன்பு நோட்பதிலே எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த பாய்தாவும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. கனிமா சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு நோற்றால் அதற்குரிய முறையோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாமி ரஃபத்து இலா நிசாஇக்கும், இரவு நேரங்களிலே தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வதை ஆகமாக்கி இருக்கிறார். மனைவியோடு ரமலானுடைய காலங்களிலே உறவு கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. பகல் காலங்களிலே அது தடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பாவம் சொல்வது. யாராவது இந்த ரமலானுடைய காலம் பகல் பொழுதிலே உறவு கொண்டு விடுகின்றாரோ அவருக்கு என்ன சட்டம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்தார். நபியிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன், நான் நாசமாகி விட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன நாசமாகி விட்டீர்கள், என்ன செய்து விட்டீர்கள், என்ன நடப்பு என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பாவத்தை மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன், பகல் பொழுது நோன்பு நோற்ற நிலையிலே என்று சொன்னார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், அப்படியா? அப்படி என்றால் நீ ஒரு அடிமையை விடுதலை செய் என்று சொன்னார். விடுதலை செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது யா ரசூலல்லாஹ், எனக்கு அதற்கு சக்தி இல்லை என்று அந்த மனிதர் சொன்னார். அப்படியா? அப்படி என்றால் தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு முடிக்க முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், அதற்கு சக்தி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கும் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதுவும் என்னால் சக்திக்கு அப்பாற்பட்டது, அதுவும் என்னால் முடியாது என்று சொன்னார். அப்படியா? அப்படி என்றால் கொஞ்சம் உட்காருங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் கொஞ்சம் பேரிச்சம்பழம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தது. அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து அந்த மனிதர்கள் சொன்னார்கள், இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு பங்கு வைத்து விடு என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனிதர், யா ரசூலல்லாஹ், என்னை விட ஏழை யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். கனிமா சகோதரர்களே, அவர்களை விட நான் ஏழை என்றவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சிரித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சிரித்தார்கள் என்று சொன்னால், கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், சரி, இதை கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவு செய்ய என்று சொன்னார். இதற்காக குடும்பத்துக்காக நீ அதை கொடுத்து விடு என்று சொன்னார். கனிமான சகோதரர்களே, ஆக இந்த ரமலானுடைய பகல் பொழுதிலே யாரெல்லாம் ஈடுபட்டு விடுகின்றார்களோ 3 கடமைகளை செய்ய வேண்டும். ஒன்று, ஒரு அடிமை விடுதலை செய்யக்கூடிய முறை இப்பொழுது இல்லை. 2 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற குற்ற பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கஃபாரா செலுத்த வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏழையவர்கள் யாராவது வேண்டுமென்றே நோன்பு பிடித்த நிலையிலே சாப்பிடுகின்றார்களோ குடிக்கின்றார்களோ அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் ரமலான் அல்லாத காலத்திலே அந்த முறித்த நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். யாராவது நோன்பு நோற்ற நிலையிலே உண்மையாக மறதியிலே சாப்பிட்டு விடுகிறார் அல்லது குடித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய நோன்பு முறியாது. அவர் மறதியால் சாப்பிட்டார், மறதியால் குடித்து விட்டார் என்றால் அவர் நோன்பை தொடரட்டும். அல்லாஹ் தான் அவரை குடிக்க வைத்தான், அல்லாஹ் தான் அவரை உண்ண வைத்தான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே,
ஆக இந்த ரமதானுடைய காலங்களிலே நாம் மிக கவனத்தோடு மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பகல் பொழுதுகளிலே அதே போல இரா காலங்களிலே அதிகமாக இபாதத்துகளிலே நாங்கள் அதை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய காலங்கள் தான் அதிகமானவர்களுக்கு சீசன், வியாபார சீசன், அதிகமானவர்களுக்கு உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதனால் நோன்பு காலம் என்று பொருட்படுத்துவதில்லை. அந்த காலங்களிலே பிசினஸிலே அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை கூட பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக அனுப்புவது கிடையாது. ஏன்? மக்கள் வருவார்கள், வியாபாரம் அடிபட்டுவிடும் என்றதனால் அவர்களை கூட தடுத்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கின்றார்கள் சகோதரர்களே என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக முடியுமான அளவு வியாபாரம் தான், தொழில் செய்ய வேண்டும், தொழில் புரிய வேண்டும், தேவை இருக்கிறது என்றால் ஒரு நிபந்தனையோடு ஒரு முறையோடு அதை கையாள வேண்டும் சகோதரர்களே. முழுமூச்சாக இதுதான் என்னுடைய சந்தர்ப்பம், இதுதான் என்னுடைய சீசன் என்று நாம் நினைத்து அதிலே மூழ்கி விடுவோம் என்றால் இந்த ரமதான் பால் பெற்றுவிடும் சகோதரர்களே. பின்னால் ஒரு ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது சகோதரர்களே. ஆக இந்த ரமதானை நாம் பிரயோசனப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.